நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளிகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த விடுமுறை பொழுதில் ஒரு காலை வேளையில் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவா ஒரு பள்ளி சிறுவனா இருக்கிற காலத்திலிருந்து நான் கட்டுரை வாசிப்பாளர் தான். நிறைய கட்டுரைகள் நாள்தோறும் தினமணி நாளிதழ்ல வாசிச்சு பழகுனவன். அந்த மாதிரி நான் பள்ளி காலங்கள்ல இருந்து கட்டுரை வாசிச்சதுனால, பள்ளி காலங்கள்ல இருக்கும் போதே கட்டுரை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அந்த கட்டுரை முதலா நான் கல்லூரி படிக்கும் போதே தினமணி நாளிதழ்ல என்னுடைய முதல் கட்டுரை வெளிவந்தது. கதைகள் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப காலதாமதமா தான் நான் அதை ஏற்படுத்திக்கிட்டேன். அதுக்கு காரணம் கட்டுரையில ஒரு விஷயத்தை எளிமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கதைகளுக்குள்ள நம்ம அதுக்கு பின்னால் உள்ள சங்கதிகளை அல்லது செய்திகளை பொருத்தி பார்த்து அது எந்த காலத்தோடு தொடர்புடையது, என்ன விஷயத்தை சொல்ல வருகிறது என்பதை எல்லாம் கூடுதல் சிரத்தை எடுக்க வேண்டிய தேவை இருப்பதாக கருதி நான் கதைகள் பக்கம் செல்வதையே சற்று காலதாமதமாகத்தான் தொடங்கினேன். கதை படிக்க வேண்டும் அல்லது கதையை எழுத வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு எப்போது வந்தது என்றால், என்னுடைய சட்ட தொழில் சம்பந்தமான அனுபவங்களை கொஞ்சம் சட்டம், கொஞ்சம் அனுபவம் என்ற தலைப்பில் நான் ஒரு தொடராக முகநூலில் எழுத ஆரம்பித்த போது ஒரு 20-25 பத்திகள் வந்ததற்கு பிறகு அதில் பல்வேறு உண்மைகளை சொல்ல வேண்டிய சூழல் வந்தது. அப்போது பல தரப்பில் இருந்தும் அதற்கு எதிரான கருத்துக்கள் வெளிப்பட்டது. நீங்கள் இயங்கக்கூடிய அல்லது நாள்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களை குறித்து இவ்வளவு வெளிப்படையாக உண்மைகளை எழுதுவது என்பது தொடர்புடைய நபர்களுக்கும் அல்லது உங்களுக்கும் அது கூடுதல் அழுத்தத்தை தரும் அல்லது சிக்கல்களை தரும் என்று அவர்கள் சொன்னதனால், அப்போதுதான் இதற்கு ஒரு மாற்று வடிவம் இருந்தால் அது எளிமையாக இருக்கும் என்று நான் சிந்தித்த போது அந்த கதைகளுடைய தேவை எனக்கு அப்போதுதான் புலப்பட்டது. அதன் பிறகுதான் நான் சிறுகதைகளையும் நாவல்களையும் படிக்க ஆரம்பித்தேன். சமகாலத்தில் நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதன் தேவை இருக்கிறது என்றால் அதை எவ்வாறு கடத்த வேண்டும் என்ற புரிதல் வந்த போதுதான் கதைகளின் முக்கியத்துவத்தையும் நாவல்களின் முக்கியத்துவத்தையும் நான் அறிந்தேன். அந்த வகையில் மணப்பாறை மண் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வரலாற்று காலம் தொட்டு இலக்கிய செயல்பாடு உடைய ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உடைய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் மிகப்பெரிய ஜாம்பவான்களான மனைவி முஸ்தபா, ஜெயந்தன் போன்ற நபர்கள் எல்லாம் தோன்றினார்கள். கதைகள் எல்லோரும் நான் இன்னைக்கு பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட இந்த சாயல் சிறுகதை எல்லோரும் படிச்சிருக்கலாம். நம்ம ஒரு எழுத்தாளர்களா, படைப்பாளிகளா, நாமெல்லாம் ஒரு 50 பேரு 100 பேரு சேர்ந்து ஏதோ ஒன்றை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும், அதன் மூலமாக இந்த சமூகத்தில் எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், அல்லது இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு நம்மால் ஒரு சிறு அளவையேதும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எழுத்து என்ன செய்துவிட முடியும்? ஏதோ எழுதுகிறோம், நம்மை சார்ந்தவர்கள் அதை படித்து பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், பாராட்டிக் கொள்கிறோம் என்று அல்லாமல், ஒரு படைப்பு அல்லது ஒரு கட்டுரை அல்லது ஒரு சிறுகதை அல்லது ஏதேனும் 2 வரிகளை 3 வரிகளை உள்ளடக்கிய சிறிய எழுத்துக்கள் கூட இந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்களை, தாக்கங்களை உண்டு பண்ணக்கூடிய வலிமை உடைய ஆயுதம் என்று நம்புபவர்களில் நான் ஒருவன்.
இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்றால் கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கும்போது எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒரு படைப்பாளி அவருடைய சிந்தனையில் தோன்றிய விஷயங்களை எழுதி வைத்ததன் காரணமாகத்தான் பின்னாளில் அவைகள் விவாதிக்கப்பட்டு அந்த சிந்தனைகள் தான் நம்மை ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய விதிகளாக சட்டங்களாக மறு உருவம் கொள்கிறது அல்லது பேருருவம் கொள்கிறது என்று நம்புவர்களில் நானும் ஒருவன். அந்த வகையில் நாம் எல்லாம் ஏதோ ஒரு விடுமுறை பொழுதை கூடி பேசி கழிப்பதற்காக கூடியிருப்பவர்கள் அல்ல. இந்த சமூகத்தில் ஒரு அழகான சமூகத்தை, ஒரு அழகான வாழ்வியலை கட்டமைப்பதற்கான மிகப்பெரிய பொறியாளர்களாக நாம் இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எழுத்தாளர்கள் பற்றிய புரிதல், படைப்பாளிகள் பற்றிய புரிதல் இந்த சமூகத்தில் இருக்கிறதா என்றால் கடந்த காலங்களை விட சமகாலத்தில் அந்த புரிதல் அதிகமாகவே இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் சின்ன சின்ன இலக்கிய அமைப்புகள் இன்றைக்கு வீரியமிக்கு செயல்பாடுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் சட்டங்களாகவோ அல்லது சிந்தனை வடிவமாகவோ செயல் வடிவத்திற்கு வரும்போது நாம் கனவு காணுகின்ற ஒரு அறம் சார்ந்த மனித வாழ்வியல், அறம் சார்ந்த ஒரு நல்ல சமூகம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் எண்ணற்ற மாற்றங்கள் வேகமாக நிகழ்ந்து வருகிறது. அதற்கெல்லாம் நம்மை போன்ற படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் தான் மூல காரணமாக இருக்கிறார்கள். அதனால் நாம் எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நாம் ஏதோ ஒரு சிறிய குழுக்கள் அல்ல. இந்த சமூகத்தை புரட்டி பார்க்கக்கூடிய பேராயுதங்களாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் மணப்பாறையில் எங்களுடைய அருமை ஐயா அஸ்ரப் அலி என்ற நிசாம்தான் அவர்களோடு இணைந்து இலக்கியம் நுகர்வோம், இலக்கியம் பகிர்வோம் என்ற கொள்கை முழக்கத்தோடு மணவை இலக்கிய வட்டம் என்ற அமைப்பினை நிறுவி மாதந்தோறும் ஒரு படைப்பாளியை அழைத்து நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறந்த ஆளுமைகள் மணப்பாறையில் பேசுகிறார்கள். நிறைய வாசகர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த செய்திகளை பல்வேறு ஆளுமைகள் நிறைந்த இந்த அரங்கத்தில் பகிர்ந்து கொள்வது என்னுடைய கடமையாக நான் கருதி இதை நான் சொல்லுகிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாயல் சிறுகதை தொகுப்பை குறித்து நிறைய பேசலாம். 12 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு இந்த சாயல் சிறுகதை தொகுப்பு. இந்த தொகுப்பை நம்முடைய நண்பர் நல்லூர் லிங்கம் அவர்களுடைய நாற்கரம் பதிப்பகம் மிக அழகிய நேர்த்தியான வடிவமைப்போடு வெளியிட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சுட்டி காண்பித்ததை போல ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய வாழ்க்கை முறைகள் என்னவாக இருந்திருக்கிறது என்பதை அவனுடைய படைப்புகளை சில வரிகள் வாசித்தாலே சொல்லிவிடலாம். அந்த வகையில் மணவை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா அஸ்ரப் அலி என்ற நிசாந்தன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தான் சந்தித்த மனிதர்கள், தான் எதிர்கொண்ட அனுபவங்களை எல்லாம் பல்வேறு படைப்புகளாக எழுதியிருக்கிறார் என்பதை நான் அவருடைய நண்பர் என்ற வகையில் அறிவேன். அந்த வகையில் அவருடைய படைப்புகளை தொகுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக அவரிடம் கோரிக்கை வைத்த போது
சில பரிசு பெற்ற கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நூலாக கடந்த ஆண்டு மே மாதம் 2025 மே மாதம் 18 அந்த நூலை மணப்பாறையில் வெளியிட்டோம். ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்தது. ஒரு அறம் சார்ந்த மனிதர்களை பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஒரு கதை, சிறுகதை தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் பார்க்கிறேன். அண்ணன் அஷ்ரஃப் அலி அவர்கள் நல்ல கவிஞர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நல்ல சிறுகதையாளர் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு நல்ல நாடக ஆசிரியரும் கூட. அவருடைய நாடகங்கள் அகில இந்திய வானொலியால் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல கார்ட்டூனிஸ்ட். அவருடைய கார்ட்டூன்கள் பல்வேறு வெகுஜன பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நம்முடைய ஐயா அஷ்ரஃப் அலி அவர்கள் தான் சந்தித்த மனிதர்கள் குறித்து ஒரு சிறப்பான தொகுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிகைகள் இந்த தொகுப்பிற்கு மதிப்பு கொடுத்து மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறது. இதில் ஒரு 2-3 கதைகளை நான் ஒரு முக்கியமான படைப்பாக நான் கருதுகிறேன். இதில் ஒரு முதல் படைப்பு சாளரம் என்ற கதை இதில் பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு மனிதரும் தான் சார்ந்த அல்லது தான் வாழுகின்ற பகுதியில் தன்னுடைய தொழில் சார்ந்த சந்திக்கின்ற சூழல்களில் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதில்தான் அவருடைய மனிதாபிமானம், அவருடைய அறம் சார்ந்த வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வங்கி பணியாளராக, வங்கி மேலாளராக கோழிக்கோட்டில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது வங்கி சார்ந்த ஒரு பணியாக கடன் பெற்றவரினுடைய இயலாமையின் காரணமாக கடனை திருப்பி செலுத்த இயலாத சூழலில் அவர் வங்கியில் அடமானம் வைத்திருந்த வீட்டை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. பொதுவாக ஒரு வங்கி அதிகாரி வங்கிக்கு வரவேண்டிய பணத்திற்காக சட்டம் என்ன வகையான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி வரவேண்டிய நிலுவைத் தொகையை வசூல் செய்வார். அல்லது இயலாத போது சட்டப்படி அந்த வீட்டை ஏலத்திற்கு கொண்டு வந்து ஏலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை வங்கியினுடைய கடன் தொகையில் நேர்த்தி செய்வார்கள். ஆனால் இங்கு நம்முடைய நிசாந்தன் அவர்கள் அந்த கடன் பெற்ற அமீன்கா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று பார்க்கிறார். ஏன்னா ஏற்கனவே கடன் கொடுத்த அதிகாரி என்பவர் இவருக்கு முன்னால் பணி செய்த ஒரு மேலாளர். அந்த கோழிக்கோட்டில் இருந்து அந்த வடகரா என்கிற கிராமத்திற்கு பயணப்பட்டு அந்த பிரமாணம் வைக்கப்பட்ட வீட்டை பார்வையிட செல்லும் போது அந்த கோழிக்கோடு நகரத்தினுடைய மண் வாசத்தை பதிவு செய்கிறார். கோழிக்கோட்டில் நிறைய கொப்பரை மண்டிகள் இருப்பது பற்றியும் அந்த போற போக்குல அதுல ஒரு அறிவியல் செய்தியை சொல்றார். ஒவ்வொரு கிட்டங்கி முன்னாலும் ஏராளமான தேங்காய் கொப்பரைகள் கந்தக வாசனையோடு கலந்து காய்ந்து கொண்டிருக்கும். கொப்பரையில் இருந்து கசியும் தேங்காய் எண்ணெயின் மனமும் காற்றில் அடர்த்தியாக நிறைந்திருக்கும். நாம அன்றாடம் பயன்படுத்துற தேங்காய் எண்ணெய் சுத்தமான எண்ணெயான நம்ம தேடி தேடி பார்த்து பயன்படுத்துவோம். ஆனா தேங்காயினுடைய பிழித்திறன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக, அந்த எண்ணெயினுடைய பிழித்திறன் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக விவசாயிகள் அறத்திற்கு மாறாக, மனித குலத்தினுடைய இயற்கைக்கு மாறாக
அதனுடைய அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் சல்பரை கலப்பார்கள், கலந்து பிழிதிறன் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. அது போற போக்கு அப்படி ஒரு உரையை சொல்றாரு வந்து, கந்தக வாசனையோடு கலந்த கொப்பரைகள் அப்படிங்கிறாரு. எவ்வளவு நுட்பமான புரிதல் இருக்கிற ஒரு படைப்பாளி மட்டும்தான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்ப அந்த கந்தக வாசனை இருக்கிற எண்ணெயை நம்ம கந்தக கலக்கப்பட்ட தேங்காய் நம்ம பயன்படுத்தினா அதிக முடி கொட்டுறதுக்கு அது ஒரு காரணம் ஆகிறது. பின்னால பல்வேறு நோய்களுக்கு, தீராத நோய்களுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. இப்படி போற போக்கு அப்படி செய்தியை சொல்லிட்டு போறவரு அந்த கோழிக்கோட்டைக்கே உரிய பிரியாணியை பத்தியும் சொல்றார். ஒரு 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 படைப்பு வெறுமனே அந்த கதை மாந்தர்களை மட்டுமே சார்ந்திருக்காமல் அந்த ஊரை பற்றியும் பல செய்திகளையும் அதில் உள்ளே சொல்கிறார். பேரகன் ஹோட்டலுடைய பிரியாணிக்காக ராஜ்யத்தின் பாதியவே எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு இடத்துல ஒரு உணவின் மீதான ஒரு அலாதி பிரியம் இருக்கிற ஒரு ஆள் தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். வாழ்க்கையை ரசிச்சு உணவை ஒரு ஒரு கொண்டாட்டமாக கருதக்கூடிய ஒரு நபரால் தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். ராஜ்யத்தின் பாதியவே அந்த பிரியாணிக்காக எழுதி வைக்கலாம், அவ்வளவு சுவையான பிரியாணின்னு இப்படி சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போறவர் வடகரா கிராமத்துக்கு போய் அந்த கடன்பட்ட அமீன்காவினுடைய வீட்டை போய் பாக்குறாங்க. அங்க ஒரு வயதான பெண்மணி. போன உடனே ஒரு சாளரத்தின் வழியாக அந்த பெண்மணியை அவர் இருந்திருப்பதை பார்க்கிறார். இவர்கள் வந்திருப்பதை கண்டு அந்த பெண்மணியை உள்ளே அழைக்கிறார். அழைத்து இந்த செய்தியை புரிந்து கொண்டு, அவனே என்னோட பொண்ணு மகன் அமீன் ஏமாந்துட்டான், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க, ஒரு 3-4 மாசத்துல திருப்பிடுவான், ஏலத்தை விட்டாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான ஆயிஷா உமா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வேதனை கலந்த அந்த வார்த்தைகளையும் பதிவு பண்றார். பதிவு பண்ணும்போது அந்த அமீன்கா பத்தியும் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னாக்க, மூப்பின் தளர்ச்சியால் கட்டுக்குலைந்த ஒரு சிங்கம் போல நடந்து செல்வது போல் இருந்தது அமீன்காவினுடைய நடை அப்படிங்கிறார். ஒரு கடன்பட்டவர்களுடைய நெஞ்சம், கடன்பட்டவர்களுடைய உடல் எந்த அளவிற்கு தளர்ந்து போய் அவமானத்தால் தளர்ந்து அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு தன் குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டு எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை அந்த வரி ஒரு வயதான சிங்கம் தளர்ந்து நடந்து போவதை போல இருந்தது அப்படின்னு சொல்றாரு. மிக நேர்மையான தொழில் செய்யக்கூடிய அமீன்கா இந்த மாதிரி இந்த கந்தக கலந்த கொப்பரைகளை எல்லாம் செய்யாமல் நல்ல தரமான தேங்காய் கொப்பரைகளை மும்பைக்கு அனுப்பி அங்கிருந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய அமீன்கா அவர்கள் ஒரு லோடு அனுப்புறார், 2 லோடு அனுப்புறார், சரியா பணம் வருது. 3வது லோடுக்கு அனுப்புனப்ப பணம் வரல, வங்கியில அவரால் கடன் கட்ட முடியல. இப்ப இந்த சூழல்ல ஒரு வங்கி அதிகாரியா அந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நிலையை பார்த்தால் முஞ்ஞாளி மரைக்காயர் பரம்பரை சார்ந்த ஒரு குடும்பத்தின் வீட்டை ஏலத்திற்கு கொண்டு வருவது என்பது அந்த கோழிக்கோட்டு பகுதியிலே உள்ள மக்கள் எல்லோரும் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு அவமரியாதையை ஏற்படுத்திவிடும். அந்த குடும்பத்திற்கு அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்ற சூழலில் அங்கு இருக்கக்கூடிய உறவினர்களை எல்லாம் அழைத்து யாராவது இவர்களுக்கு உதவ முடியுமா என்று அந்த வங்கி அதிகாரி கேட்கிறார். எல்லோரும் மறுத்து விடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் திரும்பி விடுகிறார். ஏலத்திற்கான தேதி நிர்ணயம் செய்யப்பட்ட போது வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, உறவினர்கள் இருக்கிறார்களா என்று ஒரு மனிதாபிமானத்தோடு தேடி பார்க்கின்ற போது வெளிநாட்டில் ஒருவர், இவர்களுடைய உறவினர் ஒருத்தர், அமீன்காவினுடைய உறவினர் ஒருவர் இருப்பதாகவும் அவர் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று யோசித்து
அவருடைய தொடர்பு எண்ணை வாங்கி ஒரு ஒரு மனிதாபிமான நபராக பேசும்போது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர் கேட்கும் போது அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக, வங்கி அதிகாரி என்ற நிலையை மறந்து அந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராகவே மாறி, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அமீன்காவுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், நீங்கள் உறவினர் என்ற அடிப்படையில் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ளும் திட்டம் உங்களுக்கு இருப்பதாக நான் அறிகிறேன். உங்கள் மகனுக்கு நீங்கள் ஏற்கனவே அதை பத்தி விசாரித்ததாக தகவல் அறிந்தேன். அப்படி இருந்த போது உங்கள் மருமகள் இருக்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு சேர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குறைவான ஒரு தொகைதானே இருக்கிறது, இந்த தொகையை நீங்கள் செலுத்தி கடனை அடைத்து அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டால் அந்த ஆயிஷா உமா உங்கள் மகனுக்கே அந்த வீட்டை கொடுத்து விடுவார் அல்லவா என்று ஒரு யோசனையை முன்வைக்கிறார். இது ஒரு வங்கி அதிகாரியாக செய்ய வேண்டிய வேலை அல்ல. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய குஞ்ஞாலி மரைக்காயர் பரம்பரையினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வயதான பெண்மணியினுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும். அமீன்கா குற்ற உணர்ச்சியால் தற்கொலை முடிவுக்கு போய்விடக் கூடாது என்பதெல்லாம் ஒரு மனிதாபிமான செயற்பாட்டாளராக முன்னின்று வங்கி சிக்கலையும் தீர்த்து வைத்து அந்த குடும்பத்திற்குமான சிக்கலையும் தீர்த்து வைத்த ஒரு அதிகாரியாக நம்முடைய நிசாந்தன் அவர்கள் இருக்கிறார். அவருடைய மனிதாபிமானத்தை நாம் அவருடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை நாம் எளிதில் கடந்து போய்விட முடியாது. அதைத்தான் அவர் அந்த சாளரம் கதையில் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார். நாமெல்லாம் பல்வேறு துறைகளில் பணியாற்றுகிறோம். ஆனால் நாம் துறை சார்ந்து நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த நாட்டில் சட்டம் பல்வேறு வரையறைகளை வகுத்து வைத்திருக்கிறது. சட்டத்திற்குள் உள்ளாக மட்டும் நின்று கொண்டு நாம் பார்த்தோமேயானால் எந்த ஒரு நியாயத்தையும் நம்மால் வழங்க முடியாமல் போய்விடும். நியாயம் என்பது வேறு, சட்டம் என்பது, நீதி என்பது வேறு. நீதியை நம்மால் சட்ட வரையறைக்குள் நின்று கொடுத்து விட முடியும், ஆனால் நியாயத்தை அப்படி வரையறைக்குள் நின்று கொடுத்து விட முடியாது. அதனால்தான் நம்முடைய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் சட்டத்தினுடைய ஒரு விளக்க உரை கொடுத்து இருக்கக்கூடிய பொருண்மைகளுக்கு தகுந்தவாறு அதற்கு அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு டிஸ்கிரிஷனரி பவர் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த விருப்புரிமை சார்ந்த ஒரு அதிகாரம் இருக்கிறது. சட்டத்தையும் மீறக்கூடாது, அதே சமயம் ஒரு நியாயமும் கிடைக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் சட்டத்தினுடைய பல்வேறு கூறுகளை நீதிபதிகள் சூழலுக்கும் அந்த வழக்கின் தன்மைக்கு பொருத்தி பார்த்து அர்த்தத்தை வேறுபடுத்தி பார்ப்பார்கள். இந்த வழக்கில் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும், அதே சட்டம் வேறொரு வழக்கில் வேறொரு பார்வையாக இருக்கும். நம்முடைய சிறுகதை நூலாசிரியர் நிசாந்தன் அவர்கள் அமீன்கா அவர்களுக்கும் ஆயிஷா உமா அவர்களுக்கும் அப்படிதான் ஒரு அறம் சார்ந்த பார்வையோடு செயல்பட்டு அதை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வெறுமனே ஒரு பணியாளராக இருந்தால் இந்த சிக்கலை அவரால் தீர்த்திருக்க முடியாது. 2 உயிர்கள் போயிருக்கும். குஞ்ஞாலி மரைக்காயருடைய பரம்பரையினுடைய பெருமை வீழ்த்தப்பட்டிருக்கும். அந்த வகையில் நான் நம்முடைய நிசாந்தன் அவர்களை ஒரு மனிதாபிமான செயல்பாட்டாளராக பார்த்து பெருமைப்படுகிறேன். இது முதல் கதை இப்படியாக போகிறது. ஒரு நிமிடம் குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க நான் அழகா பேசுறீங்க, ஒவ்வொரு கதையில உள்ள டீட்டெயில் எல்லாம் சொல்றீங்க. பட் இருந்த போதிலும் நேரமின்மையின் காரணமாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு நூல் இருக்கு, அடுத்து ஏற்புரை இருக்கு, கலந்துரையாடல் இருக்கு. அதற்காக தான் ஐயா. போகலாம். ஒட்டுமொத்த கதைகளுமே
ஒரு அறம் சார்ந்த வாழ்வை சொல்லித் தருகின்ற ஒரு கதையாகத்தான் இருக்கிறது, கதைகளாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம் நான் சொல்வது, அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கதைகளை படிக்க கொடுங்கள். அவர்களுடைய வாழ்வியலில் அவர்கள் ஒரு வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு அறம் சார்ந்த தொகுப்பாக இந்த தொகுப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த அரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் கூட இந்த சாயல் தொகுப்பை குழந்தைகளுக்கும் திருமணமான இளம் தம்பதியர்களுக்கும் நீங்கள் பரிசீலிப்பதன் வாயிலாக வாழ்க்கையினுடைய நுட்பங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையும். இதன் மூலமாக ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த 12 கதைகளில் அடுத்து நான் ஒரு முக்கியமான கதையாக பார்ப்பது மலை வாழைத்தார். ஒரு பெரியவருடைய மன்சூர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தன்னுடைய அண்ணன் மகன் சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் மகன் வீட்டிற்கு வீடு கிரகப்பிரவேசனத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இவர் இங்கிருந்து எப்படி சென்னை செல்கிறார்? சென்னை சென்ற பிறகு அவர் தன்னுடைய கைப்பையை ரயிலில் துளைத்ததுக்கு பிறகு கொண்டு சென்ற அந்த மலைவாழைத்தாரோடு அந்த வீதிகளில் தேடி கண்டறிந்து அந்த இருப்பிடத்தை கண்டறிந்து போனதற்கு பிறகு தன்னுடைய அண்ணன் மகனாலும் தன்னுடைய அண்ணன் மருமகள், இவருக்கும் மருமகள் தான், மருமகளாலும் ஒரு வயதான நபர் எப்படி நடத்தப்படுகிறார் என்பது குறித்த ஒரு நுட்பமான வாழ்வியலை பேசுகின்ற ஒரு கதையாக இந்த மலைவாழைத்தார் இருக்கிறது. இந்த மலைவாழைத்தார் கதையின் மூலமாக இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் நம்முடைய இளம் தலைமுறைகள் நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பெரியோர்களை இப்படி அவமரியாதை செய்கிறோம், அதனால் அவர்கள் எவ்வாறு மனமுடைந்து போகிறார்கள். ஏன்னா நம்ம ஒரு 60-70 வயதை கடந்த தாயை, தந்தையை அவர்கள் 40-50 வயதுகளில் இருந்த எண்ண ஓட்டங்களில் இருப்பார்கள் என்ற கண்ணோட்டத்தோடு தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் முழுமையாக ஒரு இன்செக்யூரிட்டியாக, ஏதோ பிள்ளைகள் தங்களை கைவிட்டு விட்டார்கள், பிள்ளைகள் தங்களை மீறி பெரிய ஆட்களாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வெளியில் செல்லக்கூடிய அல்லது தங்களுடைய அன்பு வளையத்தை விட்டு பிரிந்து சென்ற நபர்களாக, ஏதோ தங்களை புறக்கணித்து விடுபவர்களாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களிடம் வளர்ந்திருக்கிறது. அப்படியான சூழலில் இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வாறு அவர்கள் மனதை காயப்படுத்துகிறது. இந்த கதையில வீட்டுக்கு மன்சூர் போறாரு. அவங்க அவசரமா எல்லாரும் மன்சூருடைய அண்ணன், பையன், மருமக, குழந்தைங்க எல்லாம் வெளியில ஹோட்டலுக்கு போறாங்க. நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவர் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு போயிருக்கிறாரு. தண்ணி குடிச்சாரா, பசியோட வந்திருக்கிறாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே கைப்பைய துளைச்சிட்டாரு, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, பசியோட தண்ணி கூட இல்லாம தான் வர்றாரு. ஆனா இது எதையுமே கேட்காம வெளியில கிளம்புற அவசரத்துல, வெளியில கிளம்புற ஆர்வத்துல, உண்மையில உங்களுக்கு ஒரு அதாவது அப்படி திட்டமிட்டு புறக்கணிக்கிற எண்ணம் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சார வேகத்துல அவசரமா அவங்க வெளியில போயிடுறாங்க. இவரு பசியோட வந்திருக்கிறாரு. யார்கிட்ட கேட்கறது? கீழே அருகில் இருக்கிற கடைகளை விசாரித்து, அந்த கடைகளில் அன்று ஒரு நாள் ஒரு பணியாளராக, தற்காலிக பணியாளராக சேர்ந்து ஒரு உணவு, ஒருவேளை உணவும் அதற்கான கூலியையும் பெற்று, அந்த கூலியை மறுநாள் அதே கடையில் ஒரு கவரை வாங்கி, இத என்னுடைய அண்ணன் பையன் டாக்டர் நாசர்ட்ட சேர்த்துருங்க, பக்கத்துல தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல அந்த கிரக பிரவேசனத்திற்கான பணமாவும் எழுதி கொடுத்துட்டு விடைபெற ஒரு காட்சி தான் அந்த ஒரு மலைவாழைத்தார் கதை. அதை படிக்கும்போது அதில் உள்ள அந்த மனித உணர்வுகளை மிக நுட்பமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுவுமே நாம எல்லோரும் படிக்கணும். நம்ம எந்தெந்த பெரியவங்கள 60-70 வயதை கடந்தவங்கள்ட்ட
நாம் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுடைய மனதை எந்த வகையிலும் காயப்படுத்தி விடக் கூடாது, அது எவ்வளவு சங்கடத்திற்கு ஆளாக்கும் என்பதை இந்த கதையில மலைவாழத்தார்ல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சாயல் கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு கல்லூரி வாழ்க்கையில சந்திச்ச ஒரு நினைவுகளை முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் போது, அதே கல்லூரியில முன்னாள் மாணவர்களா சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகளை அதுல ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தொடர்பு எல்லைன்னு ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்கு. இந்த தொடர்பு எல்லை, என்னை பொறுத்தளவுல தொடர்பு எல்லை கதையெல்லாம் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்துல ஏதோ ஒரு வகுப்புல பாடத்துல சேர்த்தா பொருத்தமா இருக்கும். இந்த சமூகத்துல நிறைய இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அறம் சார்ந்த வாழ்வை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்க அதுலயும் இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு எப்படி இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களை அது புறக்கணிக்கணுங்கிற நோக்கம் இல்லாட்டிலும் கூட அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு காயப்படுத்துது, குழந்தைகள்கிட்ட அப்பா அம்மா பேசுற விஷயம் அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டிய எந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தொடர்பு எல்லை கதை சொல்லுது. அந்த தான் செஞ்சது தவறுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிற நேரத்துல நம்மளை விட்டு அவங்க வெகு தூரம் போயிருப்பாங்க அப்படிங்கறத அந்த தொடர்பு எல்லை கதை சொல்லுது. இத எல்லாரும் அவசியமா குழந்தைங்கள்ட்ட வாதிச்சு காமிக்க வேண்டிய கதை. வாய்ப்பு இருந்ததுன்னா நம்முடைய பள்ளி பாடத்திட்டங்களையும் சேர்ப்பதற்கு இந்த அரங்கத்துல பங்கேற்றிருக்கிற நபர்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பரிந்துரை செய்யலாம் என நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நிறைய கதைகள் இதில் இருக்கிறது. ஒரே ஒரு படுக்கை, கொரோனா காலத்தில் ஒரு வயதான ஆனால் அரசியல் அதிகாரம் இல்ல ஒரு நபர் படுக்கைக்காக ஒரு மருத்துவமனையில் காத்திருந்த போது ஒரு இளைஞருக்கு, ஒரு ஆசிரியருக்கு வழிவிட்டு தான் இறப்பை சந்திக்கிறார் என்பதை அந்த ஒரே ஒரு படுக்கை கதை அற்புதமாக சொல்லி இருக்கிறது. திறப்பு என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை ஒரு மதம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு இடத்துல இல்ல மதம் சார்ந்து யாரும் செயல்படுவதில்லை, ஒரு அறம் சார்ந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு திறப்பு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அந்த கதையும் ரொம்ப ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு முக்கியமான கதையாக இருக்கிறது. மூலிகை செடி அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கிறது. முக்கியமா தமிழ்நாட்டினுடைய ஒரு 60-70 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி கல்வியில மிக பெரும் பங்காற்றிய செட்டியார்கள், அண்ணாமலை செட்டியார், அந்த மாதிரியான அண்ணாமலை பல்கலைக்கழகம், இது மாதிரி நிறைய அந்த காரைக்குடி பகுதியில இருந்த செட்டியார்கள் கல்விக்கும் இசைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு செட்டியார் வெளியில் தெரியாத அளவிற்கு ஒரு குமரப்ப செட்டியார் பத்தின ஒரு கதை. அவர் ஏழை மாணவர்களுக்கு முழு கல்வி சிலையும் அவரே ஏற்று எண்ணற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி அவருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு கதையாக மூலிகை செடின்னு ஒரு கதை இருக்கிறது. அதை தான் செய்யக்கூடிய அந்த உதவி கூட யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காரு. அவர் இப்படியெல்லாம் உதவி செஞ்சாரு அப்படிங்கிற விஷயமே அவருடைய இறப்புலதான் தெரிய வருது. வாரிசுகள் இல்லாத நிலையிலும் கூட அவர் எண்ணற்ற குழந்தைகளை தன்னுடைய வாரிசுகளாக கருதி கல்விக்கு செலவு பண்ணாரு. அவருடைய இறப்புக்கு பிறகும் கூட இந்த என்னுடைய சொத்துக்கள் என்னென்ன வகையில் படிக்க இயலாத மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றெல்லாம் அவர் திட்டமிட்டிருப்பதை அந்த கதையில் சொல்கிறார்கள். இப்படி நிறைய கதைகள் போய் கொண்டே இருக்கிறது. மக்கா என்ற ஒரு சிறுகதை, அது ஒரு முக்கியமான கதையாக இருக்கிறது. அதுவுமே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக அந்த கதை இருக்கிறது. மக்கா சிறுகதையில் ஒரு இஸ்லாமிய பெரியவரால் அடிக்கடி மக்கா சென்று வரக்கூடியவரால் ஒரு ஏழை இஸ்லாமியன் மக்கா செல்வதற்கு எந்த உதவியும் செய்யாத சூழலில் இன்னொரு இஸ்லாமியர் உதவி செய்வதாக கூறிக்கொண்டு அவரிடமிருந்த குறைந்தான தொகையுமே கூட ஏமாற்றிவிட்டு சென்று விடுகிறார். அந்த சமயத்தில் அந்த மதம் சாராத இன்னொரு நபர்
அவருக்கு உதவி செய்வதற்காக மும்பை வரை அழைத்து கொண்டு போய் அரசு அதிகாரிகளிடம் பேசி அரசின் மூலமாகவே இலவசமாக அவர் மக்கா செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறார். அப்படியான ஒரு கதையாக இந்த மக்கா சிறுகதை இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக நிறைய கதைகளை 12 கதைகளுமே ஏதோ ஒரு வகையில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கிறது. இந்த கதைகள்ல நீங்க நம்ம குறிப்பிட்ட ஒரு சிறப்பா என்ன நம்ம பாக்குறேன் அப்படின்னாக்க, இந்த கதை மாந்தர்களில் 12 சிறுகதைகளிலும் நசரப் அலி என்ற நிசாந்தன் அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற அல்லது அவரோடு நெருக்கமாக எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய நண்பர்களின் பெயர்களை அந்த கதை மாந்தர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நான் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அது எல்லா இடங்கள்லையும் எல்லா கதைகளையும் அவருடைய நண்பர்கள் பெயர்களை சொல்லியிருக்கிறார். அவர் அறிந்த ஊர்களை சொல்லியிருக்கிறார். மேலும் ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு ஓவியம், ஒரு கோட்டோவியம் வரைந்து அந்த கதைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அது பொருத்தமான அந்த படத்தை பார்த்தோம் என்ற அது பார்த்தோம்னாலே அந்த கதையினுடைய நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படி 12 சிறுகதைகளிலும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கிடைத்த ஒட்டுமொத்த அனுபவங்களை ஒரு அறம் சார்ந்த செய்தியாக பதிவு செய்து இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிறார். ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிறுகதையாக நான் இதை பார்க்கிறேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. 12 சிறுகதைகளையும் இந்த அரங்கத்தில் பங்கேற்ற நண்பர்கள் வாசிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு அறம் சார்ந்த செய்தியை கடத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த காலை பொழுதில் வந்து உங்களோடு இது குறித்து ஒவ்வொரு கதையும் அதிகமாக பேசலாம் என்றாலும் கூட ஒருங்கிணைப்பாளர் காலம் கடந்து கொண்டிருப்பதை சுட்டி காண்பித்திருக்கிறார். அந்த வகையில் வேறொரு வாய்ப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நுழைபுலம் அமைப்பிற்கும் இலக்கிய ஆளுமைகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.